ஹாய், வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர். நம்ம இப்போ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி இந்த பூக்கள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் ஏன் ஆட் பண்ணுறேன்னா அதில் நம்ம மல்லி ஜீரகம் அதோடய ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா. மல்லி ஜீரகம் பெப்பர் அது எல்லாமே அந்த சாம்பார் தூளில் இருக்குது. அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது போட்டிருக்கோம். ஸோ நம்ம பார்த்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள். இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காலிஃப்ளவரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இந்த மசாலாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பிளேட் பத்தலை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு குண்டாவில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைன்னா தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி நிறைய தெளிச்சிட்டோம்னா அந்த மசாலா காலிஃப்ளவரோடு ஒட்டாது. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மசாலா நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா அப்படியே கூட நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கிறேன். அது ஹீட் ஆகிற டைம் வரைக்கும் மட்டும்தான் இதை நான் ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான். நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது போடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. உங்களுக்கு கையில் தெரிச்சிடும்னு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பெரிய அகலமான பாத்திரம் எடுத்தோம்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். திருப்பி அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் நான் குட்டியான பாத்திரம் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு 2 பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பண்ண காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.